பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்று 2 ஆண்டுகள் முடிவடைந்த 3ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த பாஜக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் குறித்தும் அதன் மீது எழுந்துள்ள விமர்சனங்கள் குறித்தும் சற்று விரிவாக பார்க்கலாம். நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வங்கி சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜன்தன் யோஜனா திட்டம், நவீன வசதிகளை கொண்ட நகரங்களை உருவாக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் திட்டம், சிறு வணிகர்களின் மேம்பாட்டுக்காக முத்ரா வங்கி திட்டம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி பதவியேற்ற பின்னர் ஒவ்வொரு தனிமனிதனும் குடும்பத்தினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் அக்கட்சியின் தேசிய செயலாளர் எச். ராஜா. இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுடைய நலன் பற்றி ஒரு சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு ஆட்சி. இது தமிழ்நாடுன்னு இல்லை, நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களுக்கு அது சென்றடையும் விதத்தில் அரசாங்கமானது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டது. அதே நேரத்தில் ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை, மாட்டிறைச்சிக்கு தடை, டெல்லி நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கன்னையாகுமார் கைது உள்ளிட்ட விவகாரங்களில் பாஜக அரசு மீது காட்டமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. கடந்த 2 ஆண்டுகளில் மோடியின் ஆட்சி காகித அளவில் இருந்ததே தவிர நடைமுறைக்கு ஏற்ற திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்று கூறுகின்றன எதிர்க்கட்சிகள். மொத்தத்தில் இந்த 2 ஆண்டு காலங்களில் மோடியினுடைய அரசு பிரதானமாக மீடியாவில் ஒரு செயல்படுகின்ற அரசு போலவும், இப்போ ப்ரெஸ்ஸில் செயல்படுகின்ற அரசு போலவும் இருக்கே தவிர, பேப்பர் திட்டமாக இருக்கே தவிர, நடைமுறை திட்டமாக மக்களுக்கு பயனுள்ளதாக இன்னமும் இந்த 2 வருஷம் தெரியல. இனிமேல் தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியாது. உலகில் எந்த நாட்டு பிரதமரும் சுற்றுப்பயணம் செய்யாத அளவுக்கு பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு வருவதாக சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. எந்த பிரதமரும் இல்லாத அளவுக்கு அதிகமான நாட்களை சுற்றி வந்திருக்கிறார். அதோடு ஒவ்வொரு நாட்டிலையும் பல ஒப்பந்தங்களும் கையெழுத்திட்டிருக்கிறார். அந்த ஒப்பந்தங்களெல்லாம் செயல்முறைக்கு வந்திருக்கிறதா, அந்த ஒப்பந்தத்தின் பயன் மக்களுக்கு கிடைத்திருக்கிறா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் திட்டங்கள் அவர் என்னென்ன திட்டங்களை ஒப்பந்தம் பண்ணுறார், அது எப்படி செயல்படுகிறது என்பதெல்லாம் ஒன்றுமே தெரியவில்லை. இல்லையோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குது மக்களுக்கு. 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவை விமர்சையாக கொண்டாட முடிவு செய்துள்ளனர் பாஜகவினர். இத்துடன் தங்களது ஆட்சியின் சாதனைகளை பொதுமக்கள் முன் பட்டியலிடவும் அக்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.